மும்மொழி கொள்கையில் பிடிவாதமாக உள்ள ஒன்றிய பாஜக அரசுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் கண்டனங்களை தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் மும்மொழி கொள்கைக்கு எதிராக தன்னுடைய கண்டன குரலை பதிவு செய்வதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த மும்மொழி கொள்கை திணிப்பு, தமிழ்நாட்டின் மீது அந்த ஒரு வஞ்சம் வச்சு பழிவாங்கும் விதம், இதையெல்லாம் தொடர்ச்சியா அந்த பாஜக செய்துட்டு வரதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? பாஜகவுடைய இந்த செயல்பாடை தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிப்பார்கள் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? கொள்கை என்பது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கொள்கை. அந்த கொள்கையை தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசாங்கம் திணிக்க முயற்சிக்கிறது. அதுவும் எப்படி திணிக்க முயற்சிக்கிறது என்று சொன்னால், இதை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தமிழ்நாட்டிற்குரிய கல்விக்கு வழங்க வேண்டிய தொகை 2152 கோடியை கொடுக்க முடியாது, சட்டத்தில் அதற்கு இடம் இல்லை என்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திரா பேட்டி அளித்ததற்கு பிறகுதான் இங்கே ஒரு பெரும் போராட்டமாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய பிரதமரை மதித்து நேற்றைய தினம் கடிதம் எழுதியிருக்கிறார். நீங்கள் எங்களுக்குரிய நிதியை வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். பிரதமர் முதலமைச்சருடைய கடிதத்திற்கு மதிப்பளித்து அந்த நிதியை வழங்குவார் என்று எதிர்பார்க்கிறோம். வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். வேறு பல மாநிலங்களில் மும்மொழி கொள்கையை ஏற்றிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஏற்றுக்கொண்ட பொழுது நீங்களே ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தர்மேந்திரா கேட்பது நேர்மையற்ற கேள்வி. அந்த மாநிலத்திற்கு அது தேவை என்றால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இங்கே இது தேவையில்லை. இந்த இருமொழி கொள்கை தான் நீண்ட காலமாக பின்பற்றி வருகிறது. மேலும் மாணவர்களுக்கு ஒரு சுமையை ஏற்படுத்தக் கூடாது என்கிற அடிப்படையிலையும் தாய்மொழியான தமிழ் அழிந்துவிடக் கூடாது என்கிற உயரிய நோக்கத்தோடும் இதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். இதற்கு பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள், அண்ணாமலை உட்பட தலைவர்களும் ஒன்றிய அமைச்சர்களும் சொல்லக்கூடிய விளக்கங்கள் பிரச்சனையை திசை திருப்பக்கூடிய நடவடிக்கையாகும். பிரச்சனையை திசை திருப்பி ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனையை நேர்மையான முறையில் விவாதிக்க வேண்டும், அதன் மீது முடிவுக்கு வர வேண்டும். மாணவர்கள் சிலர் விரும்புகிறார்கள், படிக்கிறார்கள். நீங்கள் ஏன் தடுக்கிறீர்கள்? யாரையும் தடுக்கல. படிக்கிறவங்க படிக்கட்டும், விருப்பம் உள்ளவங்க இந்தி வேணுங்கிறவங்க படிக்கட்டும், இல்லை வேற மொழி வேணுங்கிறவங்க படிக்கட்டும். அது ஆட்சேபனை கிடையாது. ஆனால் வலுக்கட்டாயமாக நீ கொள்கை ரீதியாக சட்டபூர்வமாக ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று கூறுவது எந்த வகையிலும் நேர்மையும் அல்ல, நியாயமும் அல்ல. அந்த அடிப்படையில் இந்த கொள்கையை, ஒன்றிய அரசாங்கத்தின் இந்த கொள்கையை தமிழ்நாடு ஏற்காது. தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக இதற்கு எதிர்ப்பாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும், பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்து மற்ற அனைத்து கட்சிகளும் இந்த மும்மொழி கொள்கையை ஏற்கவில்லை என்று வெளிப்படையாக அவர்களும் தனித்தனியாக அறிக்கைகள் வெளியிட்டிருக்கிறார்கள். கூட்டாகவும் சேர்ந்து இயக்கங்கள் நடத்தியிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனையில் தனிமைப்பட்டு இருக்கிறது. இதையாவது ஒன்றிய அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். சார், சமக்கிர சிக்ஷா அபியானுடைய நிதி, தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதி 2152 கோடியை விடுவிக்காம நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. சொல்லப்போனா உத்தரப்பிரதேசம், குஜராத் மாதிரியான மாநிலங்களுக்கு அதை பிரிச்சு கொடுத்துட்டாவும் செய்திகள் வந்துச்சு. இப்ப என்னன்னா, இது 40 லட்சம் கல்வி கற்கிற மாணவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். மாணவர்களுடைய கல்வி எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய கொள்கையில தீர்மானமா இருப்பேன், இந்த மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் திணிச்சே தீருவேன் அப்படிங்கிற அந்த கங்கணம் கட்டி அழைகிற அந்த போக்கை எப்படி பார்க்கறீங்க? அதான் எதேச்சிகாரம், சர்வதிகாரம், பாய்ச்சிரம் என்று இதைத்தான் நாங்கள் குறிப்பிடுகிறோம். ஒரு மாநிலத்திற்குரிய நிதியை கொடுக்காமல் அந்த நிதியை உத்தரப்பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் நான் பிரித்து கொடுத்தேன் என்று சொல்வது எந்த வகையில் நியாயம்? தமிழ்நாட்டு மக்கள் வரி செலுத்துகிறார்கள், மாணவர்கள் பெற்றோர்கள் வரி செலுத்துகிறார்கள். அந்த நிதி தமிழ்நாட்டிற்குரிய நிதி. அதை நான் தமிழ்நாட்டிற்கு தரமாட்டேன் என்று கூறுவது மட்டுமல்லாமல் அந்த நிதியை எடுத்து நான் பிற மாநிலங்களுக்கு வழங்குவேன் என்று கூறுவது, நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, ஊராவுக்கு நெய்யே என் பொண்டாட்டை செய்யன்னு ஒரு பழமொழி உண்டு. அந்த பழமொழிக்கு ஏற்ப ஒன்றிய கல்வி அமைச்சர் இப்படி ஒரு அதிரடியாக தெரிவிக்கிறார். அவர் தெரிவிப்பது என்பது அதான் எதேச்சிகாரம், ஒரு சர்வதிகார போக்கு. நாட்டு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் ஒரு அமைச்சர் சர்வதிகாரமாக செயல்படுவதை நாட்டு மக்கள் ஒருபோதும் நிற்க மாட்டார்கள். ஒரு மொழிக் கொள்கையை பிற மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டால் கூட இந்த சர்வாதிகார செயலை, இந்த சர்வாதிகார அடாவடித்தனமான அறிவிப்பை நாட்டு மக்கள், ஒட்டுமொத்தமாக நாட்டு மக்களை ஏற்கொள்ள மாட்டார்கள். சர்வாதிகாரம் ஒருபோதும் வெற்றி பெறாது. ஜனநாயகம் தான் வெற்றி பெறும்.
நாங்கள் தர்மத்திற்காக போராடி கொண்டிருக்கிறோம். தர்மம் நிச்சயமாக வெற்றி பெறும். மும்மொழி கொள்கை தொடர்பா உங்களுடைய கண்டன குரலை பதிவு செஞ்சதற்கு மிக்க நன்றி சார். நன்றி நன்றி நன்றி.